இங்கே ரொம்ப சத்தம் கேட்டு தான் ராஜி, மீனா, கோமுதின்னு எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போடுறேன்னு சொல்ல, வந்த இடத்துல பிள்ளையை ஒழுங்காக பார்த்துக்காம இப்போ தான் ஜாலியாக புருஷன் முண்டாட்டி டூர் வந்த மாதிரி இங்கே தனியாக போய் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் ராஜலட்சுமி மலரை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுக்கான்னு சொல்லும்போது, ராகவி இங்கே தான் அத்தைக்கிட்ட தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, ஏன் மேலே இதுக்கடி பழிய போடுறேன், பிள்ளையை பார்த்துக்க துப்பில்லை, இப்போ தான் ஏன் மேலே பழிய போட வந்துட்டான்னு ராஜலட்சுமி கண்டபடி திட்டுறாங்க. பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணிச்சு உங்களை சும்மாவே விட மாட்டேன். இப்படி தான் கொடைக்கானல் போனப்போ பிள்ளை உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறதா நினச்சி உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் என்கிட்ட கூட சொல்லாமல் விட்டுட்டு போனவன், இங்கே இந்த வந்த இடத்துலையும் புருஷ முண்டாட்டிக்காக வந்த மாதிரி 2 பேரும் தனியாக கிளம்பி போயிட்டிய. பிள்ளையை கூட பார்த்துக்க முடியாமல் வயசான நான் எப்படி உட்காந்து பிள்ளையை பார்த்துக்க முடியும்? அவள் ஓடுற ஓட்டத்துக்கு என்னால் பின்னாலே ஓட முடியுமா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி இங்கே மலரை திட்டுறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இங்கே தான் ராகவி எங்கேயாவது இருப்பான், நாங்கள் பக்கத்தில் போய் தேடிட்டு வரோன்னு இங்கே ராஜி, மீனா, கோமதின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. செந்தில் ஒரு பக்கம் போகிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் பாக்கியராஜ் வேற தேடி போயிருக்காங்க. மலர் ரொம்ப அழுதுட்டுருக்க மதி மலருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராகவனும், பிள்ளையை வளர்க்க முடியலைன்னா எதுக்காக பெற்றுக்கணும், எதுக்காக பெற்றுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து தனியாக விட்டுட்டு போகணும்? என்னமோ உங்களுக்கு அடுத்த பிள்ளைக்கு வேற ஆசை வந்துட்டானே, இந்த பிள்ளையை பார்த்துக்க முடியல, இதில் இன்னொரு பிள்ளை வேற. இங்கே பாரு மலரு, ராகவிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று அனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக்காத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அக்கா கூட தானே ராகவி பத்திரமா தானே விளையாடிட்டு இருந்தா, நீங்கள் தானே ராகவி இங்கேயே இருக்கட்டும், தண்ணி அலை வேற வேகமாக அடிக்குது, அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ராகவியை கூட்டிகிட்டு போனீங்க. இப்போ அப்படியே தூக்கி பழிய இங்கே அக்கா மேலே போடுறீங்க. ஏன் யாரும் பார்க்கலன்றதுக்காக இந்த பழியை தூக்கி அக்கா மேலே போட்டால் அக்கா எதுவும் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்கண்ணா அப்படின்னு மதி கேட்குறாங்க. இங்கே பாரு மதி, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் நீ பேசாதா அப்படின்னு சொல்லி மதியை பார்த்து திட்டுறாங்க. உண்மையை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் இங்கே ராகவியை கூட்டிகிட்டு போனீங்க. அக்கா கூடையும் மாமா கூடையும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்த பிள்ளை தான் எங்கள் ராகவியை கூட்டிகிட்டு போனதே இங்கே நீங்கள் தான். அதை அப்படியே இல்லைன்ற மாதிரி ராகவியை அக்கா தான் கொண்டாந்து விட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் முன்னாடி பேசுகிறது சரியாக இருக்குமான்னு சொல்லி இங்கே பேசவும் செய்கிறாங்க மதி. அப்போ தான் சுரேஷ் வந்துட்டு அங்கே எங்கேயும் தேடி பார்த்துட்டு ராகவி எங்கேயும் தேடியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்க, டே நீ போலீஸ் தானடா, புள்ளை எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இங்கே கத்தவும் செய்கிறாங்க. இருங்கம்மா, அண்ணன் அப்புறம் வந்தவங்களை தேடி போயிருக்காங்களே, இருங்க, ராகவி இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பா, அவள் எங்கே பட போகிறா அண்ணி, நீங்கள் பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ராகவி இங்கே தான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்ல, ஆமாம் பிள்ளையை தொலைச்சிட்டு இப்போ உட்காந்து அழுது என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராகவி போன இடம் எங்கே தெரியுமா, இந்த கதிர் வந்த இடம்தான். கதிரும் அவங்க அப்பா முத்துவேலும் தங்கியிருக்க அந்த ரெசார்ட்குள்ளே தான் இங்கே ராகவி போகவும் செஞ்சுருப்பாங்க. அப்போது ராகவியை பார்த்துட்டு ராகவி ஓடி போய் அந்த கதிர்கிட்ட நிற்க, கதிர் ஹாய், என்னப்பா நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, உங்கள் கூட யாரும் இல்லையான்னு சொல்லி ராகவிகிட்ட இங்கே கதிர் கேட்குறாங்க. இல்லை, என் கூட எல்லாருமே தான் வந்தாங்க, அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு. பாட்டி தான் அப்படின்னு சொல்லி இங்கே பேச வரும்போதே, என்னாச்சு பாப்பா, உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்க, என் பேர் ராகவின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம், அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, நீ தனியாக வந்துட்டியா, உன்னை யாரும் தேட மாட்டாங்களான்னு கதிர் கேட்க, தேடுவாங்க தான், எனக்கு போகிறதுக்கு வழி தெரியலன்னு சொல்லும்போது, அப்படியா சரி வா நானே உன்னை கொண்டு வந்து வரேன்னு சொல்லும்போது ராகவி பயந்து போய் நிற்கிறாங்க. சரி, உங்கள் வீட்டு நம்பர் யாராவது, உங்கள் வீட்டு அம்மா அப்பான்னு இவங்க யாருடைய நம்பராவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, நல்லா தெரியும், எங்கள் சித்தப்பா கூட போலீஸ் தான், எங்கள் சித்தப்பா சொல்லிகிட்டே இருப்பார், என் நம்பரை நீ குறித்து வச்சுக்கோன்னு. சித்தப்பா நம்பர் இருக்குன்னு சொல்லும்போது, சரி உங்கள் சித்தப்பா நம்பரை சொல்லி நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அங்கே ராகவியும் நம்பர் சொன்ன உடனேயே கால் பண்ணுறாங்க எங்கள் கதிர் கால் பண்ண உடனே ஹலோ யாருன்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் கேட்க, நீங்கள் தான் ராகவியோட சித்தப்பாவன்னு சொல்ல, ஆமாம் ராகவி அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் வீட்டை போன ராகவி இப்போ என்கிட்ட தான் இருக்கான், தனியாக மிஸ் ஆகி வந்துட்டா, இப்போ அவளுக்கு திரும்பி வரதுக்கு ரிட்டன் வழி தெரியலன்னு சொன்னா, உங்கள் வீட்டு நம்பர் யாராவது இருக்குமான்னு கேட்டேன், உங்கள் நம்பர் தான் ராகவி கொடுத்தான்னு சொல்ல, எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி உடனே வரேன்னு சொல்லிட்டு, அண்ணி பயப்படாதீங்க, ராகவி கிடச்சிட்டா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க. இங்கே அதுக்கடையில் மலரை போட்டு கண்டபடி திட்டுறாங்க ராகவனும் இங்கே ராஜலக்ஷ்மியும். இங்கேண்டு போன சுரேஷோ அங்கே கதிரை பார்க்க, இந்தாங்க ராகவின்னு சொல்லி கொடுக்கவும் செய்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு கதிர்கிட்ட இங்கே சுரேஷ் சொல்ல, பரவாயில்லைங்க, குழந்தைய தனியாக விளையாடிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க போலன்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவியை கூட்டிகிட்டு வரும்போது, ப்ரோ நீங்களே எங்கள் கூட வரலாம்ல, எங்கள் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பலன்னு சொல்லும்போது, இட்ஸ் ஓகேங்க பரவாயில்ல, இங்கே தான் நான் தங்கியிருக்கேன், அதனால தான் நான் போய் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்காக தான் வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துல அங்கே இருக்க ராகவியோ, அங்கிள் ஒரு நிமிஷம்னு சொல்லும்போது பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போனதும்,
அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சுரேஷ் கூட வராங்க. சுரேஷ் வந்துட்டு தூக்கிட்டு இங்கே பக்கத்தில் வந்ததும் எங்கடி போனேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே மலர் கட்டி பிடிச்சி கண்களை அழுக. அது வந்துமா பாட்டி தாம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி நீங்கள் தானே பேக்கில் காலுக்கு தேய்க்கிற தைலம் இருக்குது போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னீங்கன்னு அங்கே ராகவி சொல்ல, இதை கேட்ட உடனேயே எல்லாரும் அந்த ராஜலக்ஷ்மியை பார்க்குறாங்க. அம்மா நீங்களா இந்த குழந்தைய அனுப்பி வச்சிங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு மதி சொல்கிறாங்க, அத்தை மேலே தப்பை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் மலரக்காவை திட்டிருக்கீங்க, அது தப்பு இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மதியம். அதுக்கடையில் கோமதி ராஜி மீனான் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே பாப்பா எங்கேன்னு தான் கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. பேக்கை எங்கே இருக்குன்னு தேடி போனேன், அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பசங்க விளையாடிட்டு இருந்ததை பார்த்துட்டே போயிட்டா போல அப்படின்னு அங்கே பாக்கியராஜ் சொல்லிட்டு தூக்கி வச்சுருக்காங்க. இனிமேல் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது சரியா? பாட்டி தைலம் கேட்டால் நீ அம்மா கிட்ட தானே வந்து கேட்டுக்கணும்னு சொல்ல, பாட்டி தான் அங்கே தான் இருக்கும் தைலம், அதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னு அங்கே ராகவி சொல்ல, என்னம்மா நீங்கள் இப்படி குழந்தைய தனியாக அனுப்பலாமா? வந்த புதிய இடத்துல குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், இப்படி நீங்கள் பிள்ளையை தனியாக அனுப்பியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. அதுக்கு ராகவனும் ராஜலக்ஷ்மியும், ஆமாண்டா எங்கே மேலே தான் தப்பு இருக்குது, நீங்கள் கூப்பிட்டோடனே நாங்கள் கிளம்பி வந்தோம்ல, நாங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது மட்டும் இல்லாமல், இப்போ உனக்கு சந்தோஷமாடி குழந்தைய பார்த்துக்க முடியாமல் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ குழந்தைய காணுன உடனே எல்லாரும் என் மேலே தூக்கி பழிய போடுறாங்க, நீயே கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறேன்னு சொல்ல, இன்னைக்கு மலர் அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பு முழுக்க உங்கள் மேலே தான். ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கலன்னு சொல்லி வெளியே வந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அவங்கள ஏதாவது சொல்லி திட்டிகிட்டே இருக்கணும், அவங்கள திட்டாமல் உங்களால் ஒரு நாள் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. எங்கள் மதியம் நீங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும் மலரக்கா கிட்ட, ஆனால் மலரக்கா இத்தனை பேச்சையும் வாங்கிக்கிட்டு அமைதியாக தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, டே சுரேஷ் வந்த இடத்துல பிரச்சனை வேண்டான்னு பார்க்குறேன், உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுன்னு சொல்ல, மதி அப்படின்னு அங்கே சுரேஷ் பார்க்குறாங்க. என்னாலெல்லாம் அமைதியாலாம் இருக்க முடியாதுங்க, ஏன்னா அவங்க பேசின பேச்சு அப்படி. எல்லாரும் இங்கேருந்து கிளம்பின பிறகு அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது நல்ல வார்த்தை யூஸ் பண்ணி பேசியிருக்காங்களா பாருங்கள். அடுத்த குழந்தைக்கு ஆசைப்பறியா, உன்னால் ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல் வாழ முடியல, பத்தாவதுக்கு இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக அடிக்கடி இங்கே பாக்யராஜ் ரூமில் இருக்கும் போதெல்லாம் தனியாக போய் உட்காந்துக்கிறேன், என்ன தான் நினச்சிட்ருக்கோம் மனசுலன்னு இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இவங்க பேசினது தப்பு தானேன்னு சொல்லும்போது, டேய் உன் பொண்டாட்டி பொய் சொல்கிறாடா அப்படின்னு உடனே அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே ராஜலக்ஷ்மியும், நான் எதுக்கு பொய் சொல்லணும், அவங்க பேசினதை நீங்களே கேளுங்கன்னு தான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஆடியோ எடுத்து எல்லாம் முன்னாடியுமே போட்டு காட்டுறாங்க. இங்கே சுரேஷோ அதை வாங்கி நிறுத்திட்டு போதும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு, அம்மா நீங்கள் பேசுனது ரொம்ப 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 தப்புமா, நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி எங்கள் சுரேஷுமே சொல்கிறாங்க. டி சுரேஷ் அதெல்லாம் உன்னை வேணாண்டான்னு சொல்லும்போது, அண்ணி நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறது அண்ணி தான், ஆனால் அதுக்கான மனிதாபிமானம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. வெளியே வந்த இடத்துலாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க, அவங்கள நிம்மதியாக இருக்க விடாமல் ஏமா இப்படி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கோங்க, இதை பற்றி இனிமேல் எப்போதும் பேச வேணாம், ராகவியை நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் அமைதியாக இங்கே உட்காந்துருந்தா போதும், ஆனால் பேசினதுக்கு கொஞ்சமாவது ஒரு சாரி சொல்லுங்கம்மான்னு சொல்ல, சாரி அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்லும்போது, ஐயோ அத்தை அதெல்லாம் நான் வேணாம் அப்படின்னு எங்கள் மலர் சொல்கிறாங்க. எதுவுமே பேசாமல் ராஜலக்ஷ்மி ராகவனை நிற்க, இங்கே வாங்க நீ போகலான்னு இங்கே சுரேஷ் தன்னுடைய அண்ணியையும் அண்ணனையும் கூட்டிகிட்டு அந்த பக்கமாக போக மதியம் பின்னாடியே போகிறாங்க. என்னங்க இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல, நீ பேசினதை கேட்டு நானும் இங்கே மலர் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கக்கூடாது, பிள்ளையை தனியாக அனுப்பிட்டு இப்போ என்கிட்ட பேச வந்துட்டா போடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு ராகவன் நகர்ந்து போக ராஜலக்ஷ்மியோ அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க.